எங்களை இந்த நாளில் இங்கே அழைத்து வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது தகப்பனே. எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. எங்கள் உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் அப்பா, தூரத்திலிருந்து அறிகிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு இன்னது தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாதப்பா. உம்முடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை உருவாக்குகிறது ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய வார்த்தைகள் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை உம்முடைய வார்த்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்பா. அந்த ஜீவனுள்ள நல் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இங்கே வந்திருக்கிற எங்களுக்கு இப்பொழுது நாங்கள் கேட்க போகிற இந்த சத்தியமானது அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமேன். எடுத்து வாசிப்போம். பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 14 வரை. யாராவது ஒருவர் நாம் வாசிப்போமா? புதிய ஏற்பாடு பக்கம் எண் 273. பிலிப்பியர் 3:12-14 வரை. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென் ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் சபைக்கு எழுதும்போது இந்த காரியத்தை சொல்லுகிறார். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் நான் தேறினவன் ஆயிட்டேன். இனி எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. நான் 100% நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் ஆயிட்டேன். எனக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருச்சு. என்னுடைய சரீரத்தில் தேவையானது எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆவிக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிருச்சு. என்னுடைய சைக்காலஜி, என்னுடைய எமோஷன், என்னோட உணர்ச்சிகளுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருச்சு. என்னுடைய ஆன்மீகத்துக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லாம அவர் என்ன சொல்றாரு? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன்னு சொல்றாரு. இந்த பவுல் அப்போஸ்தலன் எப்பேற்பட்டவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் எங்கெங்க இருக்காங்களோ வீடு புகுந்து அவங்கள போய் கூட்டிட்டு வந்து அடிச்சு துன்பப்படுத்தி நீ இயேசுவை மறுதளிக்கணும்னு சொன்ன அந்த சவுலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமஸ்குவிலிருந்து வரும் பொழுது அவனை சந்தித்து சவுலை பவுலாக மாற்றி என் நிமித்தம் நீ படப்போகிற பாடுகளை பார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி 3 நாள் அந்த சவுலுக்கு என்ன தெரியல? கண்ணு தெரியல. 3 நாள் கண்ணு தெரியாம இருந்தாரு. அப்போ அனனியா அப்படிங்கிற ஒரு சீஷன் வந்து தேவனுடைய அழைப்பினாலே அங்க வந்து சவுலுக்கு ஜெபம் பண்ணும்போது அவன் கண்ணிலிருந்து மீன் செதில்கள் போல காரியம் கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தெரியுது? கண்ணு தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு அவர் எதுவுமே செய்யல. அவர் அரபி தேசத்துக்கு போறாரு. அங்க போய் கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறாரு. அடுத்து எருசலேமுக்கு போறாரு. மூப்பர்களை சந்திக்கிறாரு. சந்திச்சு இயேசுவை நான் முகமுகமாக பார்த்தேன், இயேசு என்னை சந்தித்தார்னு அங்க இருக்கிற மூப்பர்களிடத்துல தன்னை சவுலாக அல்ல பவுலாக அவர் காண்பித்து அவங்க கிட்ட ஒரு நற்சாட்சி பெற்று பர்னபாவோடு கூட இணைந்து ஊழியத்தை செய்கிறார். பர்னபா ஒரு காலகட்டத்தில் அவனை விட்டு விலகி போகும் பொழுது இவர் தீமோத்தேயுவை மார்க்கையும் கூட்டிக் கொண்டு அவர் தன்னுடைய ஊழிய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். இந்த பழைய ஏற்பாடு, இந்த புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அநேக புஸ்தகங்களை நிருபங்களை எழுதினது யாரு? யார் எழுதுனா? பவுல் தான் எழுதினார். ஆமென் ஹல்லேலூயா. ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், எபிரேயர், கலாத்தியர், எபேசியர்,
பிலிப்பியர், கொலோசையர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலேமோன். இந்த இத்தனை 13 புஸ்தகங்களையும் எழுதினது யாரு? பவுல். அப்படி எழுதின பவுல் அவர் கமாலியலுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து வளர்ந்தவர். கமாலியலுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசிரியர், பேராசிரியர். அவர் இப்போ சொல்ல சாலமோன் பாப்பையான்னு வச்சுக்கோங்களேன். சாலமோன் பாப்பையா கிட்ட படித்தவர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. பெரிய ஒரு ஆள்கிட்ட அவர் படித்தவர். அப்பேற்பட்டவர் அவர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் அடைந்தாயிற்று, எனக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்ல மாட்டேன். நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அநேகம் இருக்கிறது. நான் முற்றும் தேறினவனானே நான் சொல்லவே மாட்டேன். நான் இன்னும் தேற வேண்டிய ஒரு சில காரியம் இருக்கிறது. அருமையான தேவஜனமே, ஒருவேளை இந்த காலை வேளையில் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் நம்ம இருந்தா, ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே மகளே நீ சொல்லாத. பவுளை போல அடைந்தாயிற்று, முற்றும் தேறினவனானே நீ என்ன பண்ணாத, சொல்லாத. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கர்த்தர் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நீ இன்னும் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. ஒரு பெரிய பாதிரியார், ஒரு பெரிய ஒரு பாஸ்டர், அவர் ஒரு நாள் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு தேவ தூதன் வந்தாராம். வந்து அந்த ஊழியக்கார்ட்ட சொன்னாராம், உன்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு, வா மேலே போகலாம், ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா, இங்கே பாருங்கள், நான் இப்போ தான் பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு வீடு பாதி தான் இப்போ கூட்டியிருக்கிறேன், இன்னும் பிள்ளைங்கள்லாம் வெளியே விளையாடிட்டுருக்காங்க, அனாத ஆசிரமம் வச்சுருக்காங்க, இன்னும் நான் செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது, அதனால் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள், இன்னும் என் வேலை வரல, நான் இந்த பூமியில் செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறையா இருக்குன்னு சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த தேவதூதனும் சிரிச்சிட்டே மேலே போயிட்டாராம். நாட்கள் உருண்டு ஓடினது, பல வருடங்கள் ஆனது. திரும்ப அதே தேவதூதன் ஒரு நாள் இவர் ஹாஸ்பிட்டலில் வியாதியஸ்தர்கள் மத்தியில் அவங்களுக்கு வந்து உதவி செய்து கொண்டிருக்கும்போது திரும்ப அந்த தேவதூதன் வந்து, உன்னை ஆண்டவர் அழைக்கிறார், உன் வேலை முடிஞ்சிருச்சு பூமியில், வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த தேவதூதனை பார்த்து சொன்னாரா, என்ன சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் எவ்வளவு வியாதியஸ்தர்கள் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் யார் உதவி செய்கிறது, இவங்களுக்கெல்லாம் என்னை விட்டால் வேறு யார் இருக்கிறா, அதனால் நான் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும், நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நான் இன்னும் இந்த பூமியில் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குன்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னு உடனே சிரிச்சுட்டே அந்த தேவதூதன் போயிட்டார். நாட்கள் உருண்டு ஓடிச்சு, கிட்டத்தட்ட 70 வயசு ஆயிடுச்சு அந்த ஊழியக்காரருக்கு. அப்போ அவராகவே உணர்ந்து, என் உடம்புல பலன் குறுகிருச்சு, 70 வயசு ஆயிடுச்சுல்ல, என்னால் பழையபடி ஓட முடியல, பழையபடி என்னால் வேலை செய்ய முடியல, அதனால் அப்படியே சோர்ந்து போய் இப்போ ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே இப்போ உங்கள் தேவதூதனை அனுப்புங்க, நான் சோர்ந்து போயிட்டேன், என் பலன் போயிருச்சு, இப்போ நான் பரலோகத்துக்கு வந்துடுறேன், என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அந்த தேவதூதன் வந்தாராம். அப்போ இவர் தன்னுடைய கைகளை 2 எடுத்து அந்த தேவதூதன் கையில் எப்படி கொடுத்து சொன்னாரா, என்னோடய வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன், என் பலன் சுத்தமாக முடியலை, இனி நான் பரலோகத்துக்கு வரேன், என்னை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தேவதூதன் அவர் 2 கரத்தையும் பிடிச்சிட்டு சொன்னாராம், நீ பரலோகத்துக்கு எப்போ வரணும்னு முடிவு பண்ண வேண்டியது உன்னோட விருப்பம் அல்ல, நீ அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன், என் வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன், இனி என் பலன் இல்லை நீ சொல்லாத, இன்னும் நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொன்னாராம். ஆமென், அல்லேலூயா. அந்த தேவதூதன் சொன்னாராம், நான் உன்னை இப்போ கூட்டிகிட்டு போகிறக்காக வரல, உன்னை நான் பலப்படுத்த வந்திருக்கிறேன், நீ இன்னும் ஓடணும், நீ இன்னும் அநேகருக்கு உதவி செய்யணும், நீ இன்னும் அநேகரை நீ காப்பாற்றணும், இன்னும் நீ அநேகரை ஆண்டோடைய பாதத்தண்டையில் நீ கொண்டு வந்து சேர்க்கணும், பலன் இல்லைன்னு சொல்லாத, பரலோகத்துக்கு வரேன் நீ சொல்லாத, நீ இருக்கிற இடம்தான் பரலோக ராஜ்யம் இருக்கிற இடம், நீ இருக்கிற இடத்துல ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் ஆண்டவர் உன் கூடவே இருக்கிறார், அதனால் நீ மேலே வரணும்னு யோசிக்காத, தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து உன்னுடைய நற்கிரியைகளை நீ செய்யன்னு சொல்லிட்டு அவரை திடப்படுத்தி பலப்படுத்திட்டு அந்த தேவதூதன் மேலே போயிட்டாரா. அந்த பாதிரியாரை போல இந்த நாளில் சபை மக்களாகிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை சரீரத்தில் பலவீனம் வந்துருச்சு, இனி எங்கப்பா ஓடுறது, ஒருவேளை அப்படி சோர்ந்து போயிருக்கீங்களா, இல்லை நான் சம்பாதிக்க வேண்டிய அளவுக்கு நான் சம்பாதிச்சிட்டேன் அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா, இல்லை நான் பார்க்க வேண்டிய அத்தனை உயர்வுகளையும் நான் பார்த்துட்டேன் அவ்வளவுதான் போதும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நெகட்டிவ் சைடு, யாருமே என்னை புரிஞ்சுக்கல, யாருக்குமே என் அருமை புரியலை, யாருக்குமே என்னை பற்றி ஒன்றும் தெரியலை, நான் இருந்து என்ன பிரயோஜனம், ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா, ஆண்டவர் சொல்லுகிறார்,
அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனான இனி ஒன்றும் இல்லைன்னு நினைக்காத. இன்னும் நீ லக்கை நோக்கி தொடர்ந்து பிரயாணம் பண்ணு. ஆண்டவர் சொல்லுகிறார், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, லக்கை நோக்கி தொடர்ந்து பிரயாணம் பண்ணு, லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு 75 வயசுல. தொடர்ந்து எத்தனை வயசு ஓடினார் அவரு? எத்தனை வருஷம் ஓடினார்? அவர் ஈசாக்க பெற வரைக்கும் 25 வருஷம் ஓடினார். 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. தொடர்ந்து எத்தனை வருஷம் ஓடினாரு? 25 வருஷம் ஓடினார். இந்த 25 வருஷத்துக்குள்ள சாரால 2 தடவை தூக்கிட்டு போயிட்டாங்க. சாரால 2 ராஜாக்கள் என்ன பண்ணாங்க? 2 தடவை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவர் மனம் கலர்ந்து போய் சோர்ந்து போனாரா? இல்லை. கர்த்தர் வாக்குறுதி கொடுத்தார். வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர்னு அந்த 75 வருஷம் அவர் என்ன பண்ணினாரு? காத்திருந்தார். ஈசாக்கை அவர் பெற்றுக்கொண்டார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற முதல் காரியம், நான் எல்லாமே பண்ணிட்டேன்ப்பா, போதும்பா, முடிஞ்சதுப்பா அப்படின்னு சொல்லாதீங்க. இனிமேல் தான் நீங்கள் ஓட போகிறீங்க. இனிமேல் தான், இன்னையிலிருந்து தான் ஆரம்பம். உங்கள் இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்கள், இன்னையிலிருந்து தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி இன்றிலிருந்து நான் தொடருகிறேன். ஆண்டவரே, இந்த உறுதியை இன்னைக்கு நான் எடுக்கிறேன். நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன் அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, இத்தனை நாளாக நடந்த, இத்தனை நாளாக கேட்ட, இத்தனை நாளாக செஞ்ச எல்லாவற்றையும் நான் மறந்து முன்னானவைகளை நான் நாடி, ஆண்டவரை நான் தொடர்ந்து லக்கை நோக்கி ஓட போகிறேன். என்னை தாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமேன், அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். ரெண்டாவதான ஒரு காரியம் கர்த்தர் இந்த காலை வேளை நமக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் பணம் வேணும்? எத்தனை பேர்த்துக்கு பணம் வேணும்? இப்படி ஒரு கேள்வியை கேட்டால் என்ன சொல்றது? தேவை, நிறைய பணம் தேவை. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நமக்கு என்ன ஆகாது? பத்தவே பத்தாது. அம்பானிக்கு பல கோடிகள் தேவை, சர்ச்சு கட்டுறதுக்கு போதும். ஆமாம், அப்புறம் சர்ச்சு கட்டினதுக்கப்புறம் சொல்லுவாங்க, கீபோர்டு வாங்குறதுக்கு பணம் வேணும் ஆண்டவரே. அப்போ இதுக்கு சர்ச்சு கட்டுறக்கு ஆண்டவர் தர மாட்டாரா? நிச்சயம் தரும். பணம் வேணுமான்னு கேட்டால் எல்லாருக்குமே பணம் வேணும். வேத வசனம் சொல்லுது, பணம் எல்லாவற்றுக்கும் தேவையாக இருக்கிறது. ஆனால் அந்த பணத்து மேலே என்ன வரக்கூடாது? நமக்கு ஆசை வரக்கூடாது. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு காலைல ஆண்டவர் சொல்லுகிறார், பணத்துக்காக ஜெபம் பண்ணாதீங்க. என்னத்துக்காக ஜெபம் பண்ணக்கூடாது? ஆண்டவரே, எனக்கு பணம் வேணும், ஃபீஸ் கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், லோன் கட்டணும், அது இதுன்னு சொல்லி பணத்தை ஆண்டவரிடத்தில் கேட்பதை நிறுத்திவிட்டு என் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. என்னென்னு ஜெபிக்கணும்? ஆண்டவரே, என்னுடைய தேவைகளை சந்தியும். எலியாவுக்கு தேவை என்ன வேணும்? எலியாவுக்கு என்ன தேவையாக இருந்தது? பசியோடு இருந்தார். என்ன தேவையாக இருந்தது அவருக்கு? அப்பமும் இறைச்சியும் தேவையாக இருந்தது. அவர் போய் காசு கொடுத்து வாங்கினாரா? வேணும்னா காசு கொடுத்து தானே வாங்கணும். ஆனால் எது கொண்டு வந்துச்சு? காக்கா கொண்டு வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் ரொம்ப பசியாக இருந்தார். ஒரு விதவை வந்தாங்க. அந்த விதவைக்கு அவங்களுக்கே கொஞ்சம் தான் இருந்துச்சு. அந்த கொஞ்சத்தை வச்சு அதில் ஒரு சின்ன அடையை அவர் கேட்குறாரு, ஒரு சின்ன அடையை போட்டுட்டு வாங்குறாரு. ஸோ சாப்பிட்ணுன்னா நமக்கு காசு வேணும். காசு இருந்தால் தான் கடையில் போய் பொருள் வாங்க முடியும், சாப்பிட முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாச பிள்ளைங்களே, நீ பணத்துக்காக நீ ஜெபிக்காத, எனக்கு பணம் வேணும்னு ஜெபிக்காத, என் தேவைகளை நீர் பார்த்து கொள்ளும். என் தேவையை சொல்லி சொல்லி உங்கள் நோகடிக்க மாட்டேன். ஒரு பாட்டு இருக்குல்ல, தேவையை சொல்லி 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 அவர்கிட்ட என்ன நோகடிக்கக்கூடாது. ஆண்டவரே, இத்தனை தேவைகள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறக்காய் நமக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் நமக்கு நல்லா தெரியும். காட்டு புஷ்பத்தை பார். அடுத்து என்ன சொல்றாரு அவரு? ஆகாயத்து பறவைகளை பாரு, இவைகளையெல்லாம் நான் போஷிக்கிறேனே, நான் அவங்களை காட்டிலும் உன்னை விசேஷமா நான் படைச்சிருக்கிறேனே, நான் உன்னை போஷிக்க மாட்டேனா? உன் தேவையை நான் சந்திக்க மாட்டேனா? அதுல அந்த கடைசி வசனம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம எல்லாம் இந்த கொசுருக்காக தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறோம். கூட கொடுக்கப்படுகிற இந்த கொசுருக்காக தான் நம்ம ஆசைப்படுறோமே தவிர மெயின் என்னங்கிறத அதை நம்ம விட்டுட்டோம். இன்னைக்கு ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், பணத்தை தேடி ஓடாதீர்கள், நேரத்தை தேவனுக்காக செலவிடுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பணத்தை தேடி ஓடாதீர்கள், நேரத்தை தேவ பாதத்தில் செலவிடுங்கள்.
அது எப்படி தேவ பாதத்தில் செலவிட்டா என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும்? அது எப்படி நான் தேவனோட பாதத்தில் செலவிட்டோம்னா என் பண தேவைகள்லாம் சந்திக்கப்படும் நினைக்கிறீங்களா? ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, நான் மறந்து போயிடுவேன்னு எழுதி வச்சுருக்கேன். ஒரு மனுஷன் சராசரி ஒரு 75 வருஷம் உயிரோடு வாழ்ந்தான்னா அவன் தூங்குற வருஷம் எத்தனை வருஷம் தெரியுங்களா? 25 வருஷம் அவன் தூங்கியே கழிச்சிடறானா. 75ல் 25 வருஷம் எப்படி போயிடுது? அவன் தூங்கியே கழிச்சிடறான். 7 வருஷம் அப்புறம் செய்யலாம், ஆனால் அப்புறம் பார்த்துக்கலான்னு அவன் உருண்டு பிறண்டு நாட்களை நேரத்தை கடத்துவது 7 வருஷம் அவன் என்ன பண்ணிடுறான்? சாக்கு போக்கு சொல்லியே கடத்திடுறான் 7 வருஷத்தை. அடுத்தது 11 வருஷம் இந்த டிவி, யூடியூபு, மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு இதை பார்த்து 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 ரீல்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்தே 11 வருஷத்தை அவன் கடத்திடுறானா. அடுத்து 2 வருஷம் அட்வர்டைஸ்மெண்ட், ரோட்டில் போகும்போது ஓஹோ அவங்க வர்றாங்களா, ஓஹோ இது நடக்குதா அப்படின்னு ஒன்றா ஃபோனில் அட்வர்டைஸ்மெண்ட்டு, இல்லைன்னா தெருவில் அட்வர்டைஸ்மெண்ட்டு, இல்லைன்னா அங்கங்கே போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறதுலேயே அவங்க 2 வருஷத்தில் செலவு பண்ணிடுறாங்களா. அதே மாதிரி என்ன சாப்பிட்லாம், எப்படி சமைக்கலாம், லேடிஸ்னால் எப்படி சமைக்கிறது, ஆண்கள்னால் எதை சாப்பிட்லாம், எங்கே போய் சாப்பிட்லாம், எந்த கடைக்கு போய் சாப்பிட்லாம், எங்கே டீ நல்லாயிருக்கும், இந்த மாதிரி எங்கே போயின்னு சொல்லியே கிட்டத்தட்ட 4.5 வருஷத்தை கடத்திடுறாங்களாம். 75 வருஷத்தில் 4.5 வருஷம் என்ன சாப்பிட்றது, எங்கே போய் சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்றதுனே கடத்திடுறாங்களாம். அடுத்து 3 மாதம் வெயிட்டிங், டிராஃபிக், பேங்க்கில் போனால் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கணும். அடுத்து வேறங்க ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போனால் வெயிட்டிங், அங்கே நிற்க வச்சிடுறாங்க. அடுத்து வேறங்க ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி, இல்லை வேறு எங்கே, இல்லை அமைச்சரை பார்க்க போனாலும் எங்கே அவர் சொன்ன நேரத்துக்கு வராரா? கிடையவே கிடையாது. 10 மணிக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் பாரு, ஆனால் அவரே எத்தனை மணிக்கு தான் வருவார்? 11:30க்கு தான் வருவார். நம்ம அந்த 1.5 மணி நேரம் வெயிட்டிங்லேயே உட்காந்துருக்கணும். இந்த டிராஃபிக் வெயிட்டிங்லேயே 3 மாதம் போயிடுதான். அடுத்தது நம்ம போடுற ஆடைகள், எந்த ட்ரெஸ் நம்ம போடலாம், இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எது இருக்கும், எந்த பைக்கில் போகலாம், இல்லை எப்படி போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணுறதுலையே, எங்கே போகலாம் எது செய்யலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுலையே 1.5 வருஷத்தை நம்ம கடத்திடுறோமா. இப்படி ஒரு 75 வருஷத்தில் கரெக்டாக பார்த்தா 10-11 வருஷம்தான் நம்ம கையிலேயே இருக்குதான். இந்த 10-11 வருஷத்தில் மனுஷன் அதிகமான நேரத்தை பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறான். இப்போ நான் சொன்ன இந்த எல்லா காரியத்துக்குமே பணம் தேவையான கண்டிப்பாக தேவை. ஒரு இடத்துல நல்லா படுத்து தூங்கணும்னா வேணும், அந்த வீட்டு கட்டுறக்கு பணம் வேணும், வெளியில் போகணும் வரணும்னா வண்டி வேணும், அது வாங்குறதுக்கு நமக்கு பணம் வேணும் இல்லையா, சாப்பிடணும் அதுக்கு என்ன வேணும், பணம் வேணும். இந்த மாதிரி மனுஷங்கள் பணம் 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 இருந்தால் தான் எல்லாத்தையும் நான் செய்ய முடியும்னு பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே உலக பிரகாரமான ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பல நேரங்களை எழுந்து விட்டார்கள். ஆனால் அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் 2வது ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீ பணத்தை தேடி ஓடாதே, உன் நேரத்தை தேவனுடைய பாதத்தில் செலவிடும் பொழுது உனக்கு இன்னது தேவையோ அதை பரமபிதா உனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். ஒரு அருமையான ஒரு சேயிங் ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, the losers they are keeping the money in the first place, the winners they are keeping the time in the first place. யாரெல்லாம் இழக்கிறார்களோ, யாரெல்லாம் தோல்வி அடைகிறார்களோ அவங்கள பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களாம். யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களாம். ஒரு ஏழை வியாபாரி நடந்து போயிட்டுருக்கும்போது, கூட ஒரு கழுதையை கூட்டிகிட்டு நடந்து போயிட்டுருக்கும்போது, அவனுக்கு சும்மா ஒரு கதை தான், வழியில் அவனுக்கு ஒரு வைரக்கல் கிடச்சிதான். அந்த வைரக்கல்லை எடுத்து அவனுக்கு என்ன பண்ணுறன்னு தெரியல, அதோட மதிப்பு ஏழைக்கு தெரியல. அதை என்ன பண்ண, அவன் கழுதையோட காதில் எடுத்து மாட்டிட்டானான். இதை பார்த்த ஒரு வைர வியாபாரி, ஐயோ இவ்வளோ பெரிய விலை மதிக்க ஒரு வைரத்தை கொண்டு வந்து இவன் கழுதையோட காதில் மாட்டிட்டானே, இந்த வைரத்தை நம்ம எப்படியாவது வாங்கணும்னு அந்த வைர வியாபாரி என்ன பண்ணானா, நான் உனக்கு 1000 ரூபாய் பணம் தர்றேன், நீ என்ன பண்ண அந்த வைரத்தை எனக்கு கொடுன்னு. 1000 ரூபாயெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு நீ 100 ரூபா கொடு. எத்தனை ரூபா? 100 ரூபா கொடு அப்படின்னு சொன்னானா. அப்போ அவன் 100 ரூபா கொடு அப்படின்னே இவன் கொஞ்சம் யோசிச்சா, ஐயோ இவன் என்ன அடி முட்டாளாக இருப்பான்னாட்டிருக்கே, இந்த வைரத்தோட மதிப்பு உனக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடியே போகிறான். பின்னாடியே போய் அவன் என்ன சொல்கிறான், 100 ரூபாயா இல்லை, நான் உனக்கு 1 ரூபா தரேன். நானா எத்தனை ரூபா? உனக்கு நான் 1 ரூபா தர்றேன், இந்த வைரத்துக்கு 100 ரூபாயெல்லாம் அதிகமான மதிப்பு, நான் உனக்கு 1 ரூபா தர்றேன், நீ என்ன பண்ண அந்த வைரத்தை எனக்கு கொடுத்துருன்னு இவன் பின்னாடியே சுற்றினானா. இவன் பின்னாடியே எங்கே போகிறானா அங்கெல்லாம் இவன் போனானா. இவனும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான், கூத்தாடி பார்த்தா, ஒன்றுமே என்ன. இதை இன்னொருத்த கவனிச்சிட்டே இருந்தான்.
இன்னொரு வியாபாரி கவனிச்சுட்டே இருந்தா அவன் நேராக வந்தான். வந்து இவனை பார்த்து சொன்னான். என்ன சொன்னான் அந்த ஏழை மனுஷன்ட்ட சொன்னா, இங்கே பாரு, அந்த வைரத்தை நீ என்ன பண்ண, எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு என்ன தர்றேன், நான் உனக்கு 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு அவனே சொல்கிறான். 1000 ரூபாய் தரேன் அப்படின்னோடனே இவன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டானா. வாங்கின உடனே இந்த பழைய வியாபாரி இருக்கார்ல, அவர் கேட்டார், நான் முன்னாடியே சொன்னேன்ல 1000 ரூபாய் தரேன்னு, நீ வேண்டான்னு சொன்னையோ, உனக்கு அறிவு கொஞ்சம் கூட இல்லை, அதனுடைய மதிப்பு உனக்கு தெரியவே இல்லை, நீ பயங்கர முட்டாளாக இருக்கிற, நீ ஏமாந்து போயிட்ட, போய் இந்த வைரத்து பல கோடிகள் போகும். எத்தனை? அவன் சொல்றான் பல கோடிகள் போகும். நான் அப்பவே உன்னை கேட்டேன், ஆனா நீ தரமாட்டேன்ட்ட, நீ போய் இந்த 1000 ரூபாய்க்காக நீ வாங்கிட்டு இவ்வளோ சந்தோஷத்தோட போறியே, சரியான முட்டாளா இருக்கியாட்டிருக்கே அப்படின்னு சொன்னப்போ அந்த வியாபாரி, அந்த ஏழை மனிதன் சொன்னானா, என்ன நீ முட்டாளுன்னு சொல்றியே, இந்த வைரத்தோட மதிப்பு எனக்கு தெரியாது, எனக்கு தேவை பணம், அது 100 1000 அவன் கொடுக்குறேன்னா நானும் வாங்கிட்டேன், ஆனால் இந்த வைரத்துடைய மதிப்பு என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தோம் நீ இந்த வைரத்தை என்ன பண்ணாவ, என்ன சொல்லுவாங்க, பார்கெயின், 1000 100 1 ரூபாய்னு நீ பார்கெயின் பண்ணி உன் நேரத்தை நீ என்ன பண்ணிட்ட, வீணாக்கி நேரமும் கழிந்து விட்டது, அந்த வைரமும் உன் கையிலே கிடைக்கவில்லைன்னு சொன்னாராம். இப்படித்தான் இந்த வைரமாகிய இந்த பொக்கிஷம் நம்முடைய உயிர், அதை கர்த்தர் நம்ம கரத்தில் கொடுத்துருக்கிறார். இந்த உயிருடைய மதிப்பு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எதுக்காக செலவிடணுங்கிறத நம்ம நன்கு அறிந்தவர்களாக இருப்போம். அதனால தான் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார், நாட்களை எண்ணுகிற அறிவை எனக்கு தாரும். மனுஷனுடைய நாட்கள் புகைக்கு ஒப்பாய் இருக்கிறது, மனுஷனுடைய மகிமை புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இன்னைக்கு இறந்துட்டா ஒரு வருஷம் பேசுவாங்க, 2 வருஷம் பேசுவாங்க, என் மீறி போனால் ஒரு 10 வருஷம் கூட பேசட்டுமே, அதுக்கப்புறம் நம்முடைய மகிமை தெரியாது. ஆனால் அந்த மகிமைக்காக இன்னைக்கு மனுஷன் போடுகிற வேஷம் எத்தனை, மனுஷன் படுகிற பிரயாசங்கள் எத்தனை, பணத்துக்காக அவன் ஓடுகிற ஓட்டம் எத்தனை, எத்தனை பேர்த்தை ஏமாத்தி, எத்தனை பேர்த்த பொய் சொல்லி, எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையை கெடுத்து யோசிச்சு பாருங்க. ஆனால் தேவ ஜனமே, சபைக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பணத்துக்காக நீங்கள் உங்கள் நேரத்தை நீங்கள் விரயம் செய்யாதீர்கள். நம்ம நினைச்சுக்கிறோம் பிசாசு ஒரு பக்கம், ஆண்டவர் ஒரு பக்கம் நம்ம நினைச்சுக்கிறோம். நன்மைனா இந்த பக்கம் என்ன இருக்கும், தீமை. நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த பக்கம் கடவுள்னா இந்த பக்கம் பிசாசுன்னு. ஆனா வசனம் சொல்லுகிறது, ஒரு பக்கம் கடவுள்னா இன்னொரு பக்கம் பிசாசு இல்ல, பொருளாதாரம், பணம், மேமன் அப்படின்னு சொல்லுவாங்க, பணம். ஸோ இப்போ ஆண்டவருக்கு எதிரி பிசாசு இல்லை. ஏன்னா எதிரி பிசாசு எங்க இருக்கிறான், காலுக்கடியில் இருக்கிறான், அவன் தூசி. மனுஷங்க பிசாசை பார்த்து இப்போ பயப்படுறதில்ல, பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறார்கள். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை பணத்துக்கு கொடுத்து விடுகிறார்கள். அதனால தான் அந்த கோல்கேட் கம்பெனி எல்லாருக்கும் தெரியும்ல, அவர் தான் வருமானத்தில் வருகிற முதல்ல 10ல் 1 பங்கு ஆண்டவருடைய ஊழியத்துக்காக விதைத்து கொண்டிருந்தார். அவர் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, 100ல் 10% மட்டும் தனக்கு வச்சுட்டு 90% ஊழியத்துக்குன்னு விதைக்க ஆரம்பித்தா. அப்போ ஆண்டவர் டபுள் மடங்கு அவரை ஆசீர்வதித்தாராம். ஸோ அவருக்கு நேரத்தை பற்றியும் தெரிந்திருந்தது, எங்கே நம்ம காசை விதைக்கிறோங்கிறத பற்றியும் அவர் அறிந்திருந்தார். இந்த நாளில் அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பணம் முக்கியம் அல்ல, உன்னுடைய நேரமே முக்கியம். எவ்வளவு நாள் உயிரோடு இருப்போம் தெரியாது. எப்போ இந்த தேவதூதன் அந்த பாஸ்டரை கூப்பிட்டானோ அதே மாதிரி எப்போ வருவார்னு நமக்கு தெரியாது. நேராக பரலோகம் போவோமா இல்லை வேற எங்கேயா போவோமான்னு ஒரு உறுதி நமக்கு இந்த நாட்களில் இல்லை. நம்ம நினைப்போம் கண்டிப்பாக நான் பரலோகம் தான் போயிடுவேன்னு, ஆனால் ஆண்டவருக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும். யாருக்குமே அந்த உறுதி கிடையவே கிடையாது. ஏன்னா கர்த்தர் தான் நீ பரலோகத்துக்கு வரணும், நீ இங்கே போகணும்னு நியமிக்கிறது கர்த்தரோட வேலை. அதனால 365 மாலை, இது என்ன சொல்ல, பேர்ல் முத்துக்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த வருடத்தில். ஆமேன். இந்த 2026 ஆண்டவர் 365 முத்து பாசிகளை நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த மாலையாக நம்ம கோத்தும் போது அதுக்கு தான் அந்த கையில் உங்கள் பேப்பர் கொடுத்தேன் நான். அந்த பேப்பரில் உங்களுக்கு நான் ஒரு 5 நிமிஷமே அது அதிகம்தான், 3 நிமிஷம் நான் டைம் தரேன். அதில் இப்போ நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, ராத்திரி எத்தனை மணிக்கு தூங்க போகிறீங்களோ இப்போ நீங்கள் எழுத போகிறீங்க. காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, அடுத்து என்ன செய்கிறீங்க, எத்தனை மணிக்கு, அடுத்து என்ன பண்ணுறீங்க, ஒரு நாளுக்குரிய ஷெட்யூலை நீங்கள் போட்டு வைங்க. அதுக்கப்புறமா ஆண்டவர் என்ன 3வது காரியத்தை சொல்கிறாருங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு தான் அந்த கையில் பேப்பர் கொடுத்தேன். இப்போ பேப்பர் எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தர் கையிலையும் பேப்பர் இருக்கும். வரைக்கும் எதையுமே எனக்கு காட்ட போகிறது கிடையாது, அது உங்களுக்கு தான், உங்களுக்கும் ஆவியானவருக்கு மட்டும்தான். காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, நீங்கள் ப்ரஷ் பண்ணுறது, அப்புறம் நீங்கள் பைபிள் படிக்கிறது, இல்லை நியூஸ் பேப்பர் பார்க்குறது, சாப்பிட்றது, சமைக்கிறது, குளிக்கிறது, இது எல்லாமே டக் 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 டக்குன்னு ஒரு டைம் போட்டு எழுதுங்க பார்க்கலாம்.
ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஸோ நீங்கள் எழுதுங்க. நீங்கள் அந்த பேப்பர் உங்கள் கையிலே வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எழுதின வரைக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாள் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிரயோஜனமாக என்ன செஞ்சுருக்கீங்க? யாருக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருக்கட்டும். உங்களுடைய நேரத்தை பிரயோஜனமாக செலவு பண்ணியிருக்கீங்களா? உங்கள் நேரத்தை மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக செலவு பண்ணியிருக்கீங்களா? இல்லை உங்கள் நேரத்தை வீணடிச்சிருக்கீங்களா? பொதுவாக கவனிங்க, அதை அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு இங்கே பாருங்கள், பொதுவாக 3 காரியம் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஒன்று டெய்லி ரொட்டீன். இப்போ ப்ரஷ் பண்ணுறத மறக்க முடியுமா? ஒரு மாதம் ப்ரஷ் பண்ணாமல் இருக்கலான்னு இருக்க முடியுமா? பக்கத்தில் யாருமே வர முடியாது. அதனால் டெய்லி ரொட்டீன் நம்ம பண்ணி தான் ஆகணும். 2வது இன்எவிட்டபிள் சிச்சுவேஷன், தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள். இறந்துட்டாங்க, இல்லை கல்யாணத்துக்கு போகணும், இல்லை குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும், ஆஃபீஸ் போகணும், பேங்க்குக்கு போகணும், இதெல்லாம் தவிர்க்க முடியாது. இது 3வது ஒன்று இருக்குது, டைம் வேஸ்டிங். என்னது? நமக்கே தெரியும் என்னென்ன டைம் வேஸ்ட். இந்த டைம் வேஸ்ட்டை பற்றி தான் இன்றைக்கி ஆண்டவர் பேச போகிறார். அந்த நேரத்தை பற்றி நான் சொல்லும்போது அந்த டைம் வேஸ்டிங்க்கு ஆண்டவர் சொல்லுகிற 2 காரியங்கள் வேம்பயர்ஸ். வேம்பயர்ஸ்னால் இரத்த காட்டேரிகள். நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரியாமையே நம்முடைய நேரத்தை உறிஞ்சி குடிக்கிற இரத்த காட்டேரிகள் நம்ம கூடவே இருக்கிறது. அதில் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனர்ஜி வேம்பயர்ஸ். எனர்ஜி வேம்பயர்ஸ்னு நம்முடைய சத்துக்களை உறிஞ்சுகிற இரத்த காட்டேரிகள், நம்முடைய எனர்ஜியை உறிஞ்சுகிற இரத்த காட்டேரிகள் நம்ம கூடவே இருக்கிறாங்க. 2வது நம்முடைய நேரத்தை உறிஞ்சுகிற டைம் வேம்பயர்ஸ், டைம் ஈட்டிங் வேம்பயர்ஸ். நம்முடைய நேரத்தை உறிஞ்சுகிற இரத்த காட்டேரிகள் நம்ம கூடவே இருக்கிறாங்க. இவங்க யாருங்கிறத நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த 3வது ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஹூ ஆர் ஆல் த வேம்பயர்ஸ் இன் யுவர் லைஃப். அது நபராக இருக்கலாம், இல்லை உங்களுடைய சொந்த எண்ணமாக இருக்கலாம். மனசு சொல்லும் நம்ம அங்கே போகலாம், அவங்கள பார்க்கலாம், அவங்கள நலம் விசாரிக்கலான்னு சொல்லும். இன்னொரு மனசு சொல்லும், அங்கே எதுக்கு போயிட்டு, வெயில் அடிக்குது, கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாமே, எதுக்கு இந்த வெயிலில் போயிட்டு. எது நல்லது? முடியாதவங்களை போய் விசாரிக்கிறது நல்லதா, இல்லை ஜாலியாக படுத்து ரெஸ்ட் எடுக்கிறது நல்லதா? இது என்ன வகையான காட்டேரி? டைம் ஈட்டிங் காட்டேரி. அங்கே போனால் அவங்கள சந்திக்கலாம், ஆனால் அவங்கள சந்திக்க விடாமல் அப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்மளை சோர்வுக்குள்ளாக்குகிற ரத்த காட்டேரி. இன்னொன்று சொன்னேன் எனர்ஜி வேம்பயர்ஸ்னு. அவங்க யாருன்னா நம்ம பாசிட்டிவாக பேசுவோம். இன்னைக்கு அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்துகிற மக்களாய் நாம் இருப்போம். ஏன்னா ஆண்டவர் நேரத்தை பிரயோஜனப்படுத்துகிறவராக இருக்கிறார். லாசர் மரித்துட்டான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏன் 4 நாள் கழிச்சு போனார்? ஏன்னா பரிசேயர்களுடைய ஐதீகம், அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய சாங்கியமாக என்ன ஒன்று, அவங்க சொல்லுவாங்க, ஒரு உயிர் செத்துருச்சுன்னா 3 நாள் வரைக்கும் அந்த உடம்புக்குள்ளேயே உயிர் இருக்குமா, 3 நாளுக்கு அப்புறம் தான் அந்த உயிர் அந்த உடம்பை விட்டு பிரியுமா அப்படிங்கிறத அவங்க ஒரு ஐதீகமாக வச்சுருந்தாங்க. அதனால் ஏசப்பா போன உடனே லாசருவை எழுப்பிட்டாருன்னா அவன் மறிக்கவே இல்லை, இவர் ஏமாத்திட்டாருன்னு சொல்லிடுவாருன்னு சொல்லி தான் 4 நாள் கழிச்சு அங்கே ஆண்டவர் போகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும். என்ன தெரியும்? ஒருத்தனை சுகமாக்கும் பொழுது வந்து கேட்குறாங்க, இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய மகிமை இங்கே வெளிப்படணும்னு தான் அவன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் சுஸ்தப்படுத்துகிறார். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்த பாவமா, நம்ம பெற்றோர் செய்த பாவமா தெரியாது, ஆனால் தேவனுடைய மகிமை வரக்கூடிய நாட்களில் வெளிப்பட போகிறது. ஆண்டவர் நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் யோவான் சொல்லுகிறேன், என் பிதா செய்ய காண்கிறது எதுவோ அதைத்தான் நான் செய்கிறேன். பிதா இன்னும் என் வேலை இன்னும் வரவில்லை. அம்மா கிட்ட சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரலை. சீஷர்கள் இடத்துல சொல்கிறாரு, உங்கள் வேலை எப்பவும் ஆயத்தமாக இருக்குதுப்பா சொல்கிறாங்க.
என் வேலை வந்து விட்டது. கெத்செமனேயில் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு எல்லாம் அவர் நேரத்தை பிரயோஜனப்படுத்துகிற, முக்கியத்துவப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அதனால தேவ ஜனமே, மூன்றாவதான காரியம், நம்முடைய நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அனாவசியமான அந்த டைம் வேஸ்டர்ஸ் யாருன்னு பாருங்க, அந்த இரத்த காட்டேரிகள் யாருன்னு பாருங்க. வா மாப்பிள்ள, வா அங்கே போல உட்காந்து பேசலாம், கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம்பாங்க, கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்கலான்னு எடுப்போம். அந்த 5 நிமிஷங்கிறது 50 நிமிஷமாய் மாறிவிடும். வா அங்கே போகலான்னு கூட்டிகிட்டு போவாங்க, நம்மளுடைய அடையாளத்தையே மாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. என்ன ஜோசப்பையா, நான் சொல்கிறேன் சரிதானே ஜோசப்பையா? அதனால் யார் அந்த டைம் ஈட்டர்ஸ், யார் அந்த எனர்ஜி ஈட்டர்ஸுங்கிறத கண்டுபிடிச்சி அந்த இரத்த காட்டேரிகளை, ரத்தம் உறிஞ்சுகிறவர்களை வெளியே தள்ளிவிட்டோம்னா நம்முடைய நேரத்தை பிரயோஜனமாய் நம்ம செலவிடுவோம். அப்படி அந்த நேரத்தை எப்படி தான் நான் பிரயோஜனப்படுத்துறது? நம்பர் 1 வேணா நீங்கள் எழுதிக்கலாம். 1, குடும்ப உறவில் நம்ம கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒரு பாண்டேஜ் கண்டிப்பாக வேண்டும். அதனால தான் ஆதாமை தனியாக அல்ல, ஆண்டவர் ஏவாளை கூட உண்டாக்கினார். கணவன் மனைவிக்குள்ள ஒரு பரஸ்பர அன்பு நமக்குள்ள நிலவ வேண்டும். ஏனோக்கு, அவருக்கு பிள்ளைங்க இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. ஆனாலும் அவன் தேவனோடு சஞ்சரித்து 365 வருடம் உயிரோடு இருந்து காணப்படாமல் போனானா. நமக்கும் ஆண்டவர் 365 நாளை கொடுத்துருக்கிறார். நம்ம பிள்ளைகளோடவும் இருக்கணும், கணவன் மனைவி கூடவும் இருக்கணும், தேவனோடவும் நம்ம சஞ்சரிக்க முடியும். நம்பர் 1, நம்முடைய நேரத்தை நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு நாம் செலவழிக்க வேண்டும். நம்பர் 2, உடல் ஆரோக்கியம். எத்தனை பேர் ஜிம் போகிறீங்க? எத்தனை பேர் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க? எத்தனை பேர் வாக்கிங் போடுறீங்க? எல்லாம் நல்லதுன்னு தெரியும், ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம். ஏன்னா நேரம் இல்லை, எந்திரிக்க முடியறதில்ல, டைம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய ஆவி உற்சாகம் உள்ளதுதான், சரீரம், அந்த சரீரத்தை பலப்படுத்துறதுக்கு தான் இந்த உடல் ஆரோக்கிய எக்ஸசைஸு, நல்ல உணவு பழக்கங்கள். தயவு செய்து உங்கள் நேரத்தை அதிலே செலவழியுங்கள். நல்ல உணவுகளை சாப்பிடுங்கள், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா வாக்கிங் போங்க. ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். அந்த பாஸ்டர் சொன்ன மாதிரி 70 வயசு ஆயிடுச்சு, நான் முடிச்சுட்டேன், அவ்வளோதானே இல்லை. அவர் சொல்கிறார், இன்னும் மேல் தான் நீ ஓடணுன்றாரு. அதனால் உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். நம்முடைய நேரத்தை உடல் ஆரோக்கியத்திற்கு, அதுக்கு டாக்டர்கிட்ட போய் மெடிக்கல் செக்கப்புக்கு நான் சொல்லலை. சாப்பிடுகிற சாப்பாடு, தூங்குகிற நேரம், அடுத்தது நம்முடைய எக்ஸசைஸ் பண்ணுற அந்த ரொட்டீன், இதையெல்லாம் நம்ம சரி பண்ணணும். 3வது, நம்முடைய வேலை அல்லது தொழில். ஆதாமை இந்த பூமியில் படைச்சார் ஆண்டவர். எத்தனாவது நாள் படைச்சாரு? 6வது நாள் படைச்சாரு. 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஆண்டவர் ஆதாம் படைச்சிட்டு சும்மா விட்டுட்டாரா? இல்லை, பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஸோ மெயினாக சொல்கிற, கணவன்மார்கள் பண்படுத்த காக்கணும், வேலை செஞ்சே ஆகணும். கணவன்மார் என்ன ஆனாலும் சரி, வீட்டிலேயே உருண்டுட்டு பிறண்டுட்டு இருக்காமல், என்ன ஆனாலும் நம்ம வேலைக்கு போயே ஆகணும், ஏதாவது ஒரு வேலையை செஞ்சே ஆகணும். ஆமென், அல்லேலூயா. எந்த ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு, கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், அதுதான் நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்பணும்னா, வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம தாராளமாக உழைக்க வேண்டும். கர்த்தர் உழைக்க தான் சொல்கிறார் நம்மளை. பவுல் சொல்கிறார்ல, நீ நான் யார்கிட்டையும் போய் கடன் வாங்கலை, யார்கிட்டையும் காசு கொடுங்கன்னு கேட்கல, என் கையே வேலை செஞ்சிச்சு, என் கையே சம்பாதிச்சுது, அதில் நானும் சாப்பிட்டேன், மற்றவங்களுக்கும் கொடுத்தேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கிறிஸ்தவ பிள்ளைங்களே, மற்றவர்களுடைய கரங்களை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, மற்றவங்க கரத்துலேருந்து வாங்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. வேலை செய்யுங்கள். 4வது, சேவை செய்யுங்கள். ஏசப்பாவோட பிள்ளைங்க, மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய நேரத்தை சேவை செய்வதில், பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறோம், ரோட்டில் பார்க்குறோம், சேவை செய்யுங்க. தயவு செய்து சேவை செய்யுங்க. இந்த லென்த் நாட்களில் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளால் பணத்தினால இல்லைனாலும் ஏதாவது உணவு, தண்ணி, ஏதோ ஒன்று செய்யுங்க. தயவுசெய்து சேவை செய்யுங்க. அப்போ நீங்கள் எழுதும்போது அதையும் எழுதி வச்சுக்கோங்க, இன்றைக்கி நான் இத்தனை பேர்த்துக்கு இத்தனை நன்மை செய்தேன்னு சொல்லி. அடுத்தது பொருளாதாரம். நம்ம வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதே பாக்கியம். அப்போ வாங்குகிற அந்த சம்பளத்தில் தசம பாகம் ஆண்டவருக்காய் கொடுக்குறேனா? வாங்குகிற பணத்தில் நான் உண்மையாக இருக்கிறேனா, இல்லை ஏமாற்றி வாங்குறேனா? இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்டவர் பண விஷயம் தான் சொன்னேன், மேமன் ஒரு பக்கம், காட் ஒரு பக்கம். பணத்துக்கு ஊழியம் செய்யாமல் நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். பணத்தை முக்கியத்துவம் படுத்தினா ஆண்டவரை நம்ம முக்கியத்துவப்படுத்தவே முடியாது. அதனால் பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பணம் வரும்போது பார்த்தா தான் அவங்களோட சுயரூபமே தெரியும். நிறையா பேர்த்துக்கு பார்க்குறோம், பணம் இருக்கும்போது தான் மற்றவங்களுடைய சுபாவமும் நமக்கு தெரியும். பணம் இருக்கும்பொழுது தான் நம்ம எப்பேர் தலக்கணம் பிடிச்சவங்களா இருக்கிறோமா, இல்லை தாழ்மையான சிந்தை இருக்கிறவங்களா இருக்கிறோமான்னு நமக்கு தெரியும். தொடர்கல்வி, தயவுசெய்து எதையாவது படிங்க, டெய்லி எதையாவது படிங்க. பைபிளை படிங்க, இல்லை புக்ஸை படிங்க. எத்தனையோ நல்ல நல்ல புக்ஸ் இருக்குது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, இல்லை வேலை சம்மந்தப்பட்டது, இல்லை உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய ஏதாவது ஒருவேளை உங்கள் தொழில்
தொழிலை வர்த்திக்க செய்யக்கூடிய அடுத்த அப்கிரேடு எதையாவது கற்றுக்குங்க. நீங்கள் கற்றுக்கிறத நிறுத்திட்டீங்கன்னா நீங்கள் வளருவதை நிறுத்தி விடுகிறீர்கள். தயவு செய்த லேர்னர்ஸ் ஆல்வேஸ் எ லீடர் ஷுட் பி எ லேர்னர்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல தலைவன் எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருக்கிறான். கற்றுக்கொள்வதை மாத்திரம் நீங்கள் நிறுத்தி விட. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தானே, நான் வீட்டில் தானே இருக்கிறேன் சொல்லாதீங்க. யூஸ்ஃபுல் டிப்ஸை கற்று வச்சுக்கோங்க. யாருக்கு எப்படி உதவுறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பணம் இல்லாமல் எதை வச்சு நம்ம மேக்கப் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன சிஸ்டர்? அதனால தொடர் கல்வி. அடுத்தது உணர்வு மேலாண்மை. தயவு செய்து உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே கொண்டு போயிட. உணர்வு மேலாண்மை. உங்களை நீங்களே மதிப்பு கொடுங்க. நான் ஒன்றும் இல்லை, நான் புழு பூச்சி அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு நான் ஆண்டவரோட பிள்ளை, எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், எனக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் முக்கியத்துவப்படுத்துங்கள். உங்களை நீங்கள் முக்கியத்துவம் படுத்தலைன்னா வேற யாரும் முக்கியத்துவப்படுத்த மாட்டாங்க. உணர்வு மேலாண்மை. உங்கள் உணர்ச்சிகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் உணர்வுகளை நீங்கள் மதியுங்கள். ஆமென், அல்லேலூயா. கடைசியாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கவனம் செலுத்துங்கள். ஏன்னா நம்ம போகும்போதோ எதுவும் கொண்டு போகிறதில்ல, வந்தப்பவும் இப்படி தான் சொல்லியே நம்மளெல்லாம் உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஒரு வசனம் வருது. என்ன வசனம் வருது? நம்ம போகும்போது நம்ம செய்த நற்கிரியைகள் நம்ம கூடவே வருதான். ஆமென், அல்லேலூயா. அதனால் யாராவது வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்ல, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், பைபிளில் அப்படி சொல்லலப்பா. போகும்போது நம்ம கூடவே நம்ம கொண்டு போகிறதில்ல, ஆனால் நம்ம கூடவே ஒன்று வருதான். என்ன ஜோசப்பையா வருது? நம்ம செஞ்ச நற்கிரியைகள், நல்ல நல்ல காரியங்கள் நம்ம கூடவே வருதான். அதனால் தயவு செய்து நற்கிரியைகள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆவியிலே நாம் அனலாக இருக்க வேண்டும். ஆவியில் நம்ம அனலாக இருந்தால் பிசாசு வருவான், வந்து எட்டி பாப்பா, ஐயோ இவங்களோட அனலில் நம்மளால் நிற்க முடியாதுன்னு சொல்லி போயிடுவான். ஆமென், அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் வண்டி டிரைவ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கும் பொழுது அவர் எப்படியாவது ஆக்சிடென்ட் பண்ணி அவர் சாகடிக்கணும்னு ஒரு பிசாசு முடிவு பண்ணிடுச்சு. அந்த பாஸ்டர் அநேகரை ரட்சிக்கிறார், அநேகரை ஜனங்களை விடுதலை ஆக்குறாருன்னு சொல்லிட்டு பிசாசு முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டா, இந்த பாஸ்டர் இப்படி டிரைவிங்கில் போகும்போதே என்ன பண்ணிடணும், ஆக்சிடெண்ட்டில் அவர் உயிரை இது பண்ணிடணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணும்போது இவர் திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரில, அவர் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்து விட்டார். அவர் அந்நிய பாஷையில் அவர் பேச இவர் என்ன பேசுறாருங்கிறது அந்த பிசாசுக்கு, குட்டிச்சாத்தானுக்கு தெரியல. அது குழம்பி போய் இவன் என்னமோ பேசுகிறான்னு மட்டும் தெரியுது, ஆனால் நெருப்பு மட்டும் வருது. இந்த நெருப்புக்கிட்ட என்னால் நிற்க முடியல, இந்த நெருப்புக்கிட்ட என்னால் வேலை செய்ய முடியல, அது ஓடியே போச்சான். அதனால் தயவு செய்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனலாயிருங்கள். முடிஞ்ச வரைக்கும் அந்நிய பாஷையில் பேசுங்கள். அப்போ நாம் ஒரு யுத்தத்தை நாம் நடத்துகிறவர்களாக இருப்போம். ஸோ 3 காரியங்களை இன்றைக்கி ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஒருவேளை ஒரு லாங் ப்ரீச்சாக இருக்கலாம், இருந்தாலும் தேவையானதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நம்பர் 1, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நாம் லக்கை நோக்கி ஓட வேண்டும், பவுலை போல. ஆமேன். பணமா நேரமா அப்படின்னு வரும் பொழுது நம்ம எதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? நேரத்திற்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த 365 நாளை நீங்கள் அப்படியே ஒரு மாலையாக நினச்சிக்கோங்க. 365 முத்து மாலை, அதை நம்ம எப்படி செலவழிக்கிறோம்? அந்த பேப்பரில் நீங்கள் ஃபுல்லாக எழுதி வைங்க. யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ரத்த காட்டேரி, யாரெல்லாம் நேர காட்டேரி, யாரெல்லாம் எனர்ஜி காட்டேரின்னு பார்த்து அவங்களெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை, நம்மளோட நேரம் எல்லாம் நல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய நேரத்தை நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய தொழிலுக்கு, நம்முடைய உடலை நாம் வலுவாய் வைத்துக்கொள்ள, பொருளாதாரத்துக்கு, சேவை செய்வதற்கு மாத்திரமல்ல, தொடர்ந்து கற்பதற்கு, உணர்வு மேலாண்மைக்கு, கடைசியாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, இதுக்கெல்லாம் ஒரே எக்ஸாம்பிள் ஏசப்பா மட்டும்தான். அவர் இந்த எல்லா வாழ்க்கையிலையும் கரெக்டாக செஞ்சார். ஆமென், அல்லேலூயா. அவர் குடும்பத்துக்கு என்ன பண்ணார்? சிலுவையில் தொங்கும்போது அவங்க அம்மாவை என்ன பண்ணார்? யோவான் கிட்ட விட்டார். ஆமாவா இல்லையா? உடற்பயிற்சி எங்கே ஆண்டவர் உடற்பயிற்சி செஞ்சார்? அவர் செய்யவே இல்லையே. அவர் நடந்து திரிந்தார், பட்டணங்கள் தோறும் நடந்து போனார். நடக்க நடக்க ஹார்ட் பீட்டு, லங்ஸ் எல்லாமே அவருக்கு நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நடக்க சொன்னால் நடக்க முடியறதில்ல. 3வது, வேலை அல்லது தொழில். பிதா எந்த நோக்கத்திற்காக அழைத்தாரோ அதை செய்வதில் தான் அவர் கவனமாக இருந்தார். எத்தனையோ வியாதியஸ்தர்கள் இருந்தார், எல்லாத்தையும் அவர் செய்யலை. குறிப்பிட்டவங்களை மட்டும்தான் அவர் குணப்படுத்தினார். ஏன்? பிதா என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் செய்கிறார். தயவுசெய்து கவனமாக இருப்போம். சேவை செஞ்சாரா ஆண்டவர்? செஞ்சார். எங்கே செய்யாமல் போனார்? எல்லாருக்கும் அவர் அந்த பூமியில் இருந்த நாட்கள் எல்லாரும் அவர் சேவை செய்கிறவராகத்தான், அந்த நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாதாரம், பணத்தை அவர் கையாண்டார். எப்படி கையாண்டார்? இன்னொரு வரியை நீங்கள் எப்படி கொடுக்கணும் சொல்லி கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். அடுத்த தொடர்கல்வி ஆண்டவர் கற்றுக்கிட்டு இருந்தாரா? ஆமாங்க. அவர்
அவர் 12 வயசுலயே சகல ஞானமும் நிறைந்திருந்தார். இருந்தாலும் அனுதினமும் அவர் விடியற்காலமும் மாலை நேரத்தில் அதிகாலையில் அவர் போய் பிதாவின் சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தரிடத்துலேருந்து காரியங்களை அவர் கேட்டு வாங்கி அந்த நாள் முழுவதும் அவர் செய்தார். உணர்வு மேலாண்மைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானுடைய இடைப்படுதலுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு ஆதாரமாய் அத்தாட்சியாக இருக்குது. அவர் பணத்தை முக்கியத்துவப்படுத்தவில்லை. தன்னுடைய வாழ்நாட்கள் 33 வருஷம், அதில் வெறும் 3.5 வருஷம், அந்த 3.5 வருஷத்தில் அவர் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. அதனால் தேவஜனமே நம்ம எத்தனை வருஷம் உயிரோடு இருக்க போகிறோம் தெரியாது. 75 வருஷமா தெரியாது. நம்ம கையில் இருக்கிறது மீறி போனால் 10 அல்லது 11 வருஷம்தான். அந்த 10 அல்லது 11 வருஷத்தில் என் நேரத்தை நான் எதில் செலவிடுகிறேன், எப்படி செலவிடுகிறேன்? பின்னானவைகளை மறந்து இந்த நாளில் முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாம் தொடர்ந்து ஓடுவோம். நிச்சயமாய் ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். ராஜாவின் இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன், மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். ஆமாண்டா தேவன் அப்பா, எங்களை அழைத்த ஒரு நோக்கம் இருக்கிறது ஆண்டவரே. எங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் நடந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் அழைச்சிருக்கிறீங்கப்பா. அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் நடக்க கற்றுத்தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முதற்கொண்டு பணம் பணம் பணம், பேரு, புகழ் இதை தேடி நாங்கள் ஓடாமல் இருக்கிற எங்களுடைய ஆயுசு நாட்களை, எங்களுடைய நேரத்தை நாங்கள் சரியாய் திட்டமிட்டு, எங்களுடைய நேரத்தில் யாரெல்லாம் எங்கள் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறவர்கள் என்பதை நாங்கள் அறிந்து அவர்களுக்கெல்லாம் நாங்கள் நோ சொல்லி ஆண்டவரே, தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி நாங்கள் தொடர்ந்து ஓட அப்பா எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வருடத்துல இருக்கிற இந்த 365 நாட்களும் நாங்கள் பிரயோஜனமாய் செலவழிக்க, அது எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு எனக்குள்ள வரட்டாப்பா. இனி நாங்கள் காலையில் எந்திரிக்கும் பொழுதும், ராத்திரி நாங்கள் தூங்க போகும்போதும், இந்த நாள் நாங்கள் எப்படி செலவழித்தோம் என்பதை நாங்கள் நிதானித்து நாங்கள் ஆராய்ந்து பார்த்து, பிரியமில்லாத, தேவனுக்கு சித்தமில்லாத, தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் ஏதாவது செய்திருந்தா அதையெல்லாம் விட்டு விலக எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்களும் அஞ்ஞானிகளைப் போல, உலக மக்களைப் போல எங்களுடைய நேரத்தை வீணடிக்காம பணத்தை தேடி நாங்கள் ஓடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நாங்கள் மென்மேலும் வளர உதவி செய்வீராக. இன்றைக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக் கொடுத்த நல்ல காரியங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எங்களை உருமாற்றி இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து இந்த காரியங்களை நாங்கள் அபியாசப்படுத்த, எங்க வாழ்க்கையில இதை நாங்கள் கடைபிடிக்க, ஒவ்வொரு நாளும் இதன்படி நாங்கள் நடக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. துதி, கனம், மகிமை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யூன்யம், ஐக்கியம், சமாதானமும் இப்பொழுது கேட்ட தேவ சத்திய வார்த்தையின்படி நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஆம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன்,
ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன்.